அடடா! இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே நினைப்பீங்க. மீல் மேக்கரை வச்சு இப்படி ஒரு ஸ்நாக்ஸா? சூப்பரான மெத்தடுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் 150 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர், சோயா சக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வாங்கியிருக்கேங்க. சிம்பிளான மெத்தட் தான். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், ஒரே கொதி தான், கொதி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம சுடுதண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு நம்ம இதில் பச்சை தண்ணியை ஃபில் பண்ண போகிறோம். எதனால் இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு புழிஞ்சு எடுக்கிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், அசடுகள், அழுக்குகள் அது எல்லாமே வெளியே போகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ரெசிபிக்கும் இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். இப்போ நான் பச்சை தண்ணி ஊற்றிட்டேங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள், இருந்ததை விட இப்போ ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நான் இது எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கிறேன். கைகளில் வச்சு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறையாவே நீங்கள் எடுத்து புழிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆயிரும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளை இதில் சேர்த்துக்கங்க. மிளகு பொடி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மொத்த ரெசிபிக்குமே இவ்வளோ தான் உப்பு போதும். ஏன்னா இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் உப்பு இவ்வளோ போதும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பூண்டு 4 சேர்த்துருக்கேன். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா பெருங்காயம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ மிக்சியில் இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் துருவல் மாதிரி அப்படியே கொரகொரப்பாக இருக்குது. இதுதான் இதோடைய பக்குவம். இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக பொடியாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நீளமான சைஸு கேரட்டை இதில் இந்த மாதிரி ஸ்லீவாக எடுத்து நான் கீரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் சும்மா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு இதோடைய பக்குவம் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதுதான் இதோடைய பக்குவம். நமக்கு நல்ல ஃப்ளோ இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கொலகொலப்பாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. இதோடைய பக்குவம் என்னன்னு கிளியராக தெரிஞ்சிச்சுல. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டு வரும். இந்த மெத்தடை நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கே மாட்டீங்க. ஸ்நாக்ஸுக்கு இது பெஸ்ட்டுங்க. அடுத்ததாக ஒரு குட்டி பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு 10 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வச்சுட்டு பேனில் எல்லா இடத்துலையுமே எண்ணெய் படுற அளவுக்கு வச்சுட்டு இப்போ ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நான் எடுத்து ஊற்றிருக்கிறேன். நான் ஏன் இந்த மாதிரி பேனில் செய்கிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கணும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக பக்குவமாக செய்ய வருது அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட நீங்கள் செய்யலாம். நான் தோசைக்கல்லையும் நான் ஏற்கனவே இது செஞ்சுருக்கிறேன் இந்த மெத்தடில். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, டப்புன்னு இதை திருப்பி விட்டுற வேண்டியதான். நமக்கு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வேகணும். இந்த சைடும் திருப்பி விட்டுட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஈடில், அதனால் மறுபடியும் மூடி போட்டு நம்ம வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2வது ஈடு ஊற்றி காமிக்கிறேன். நமக்கு பெரட்டி விட்றதுக்கும் நல்லா பக்குவமாக செட் ஆயிரும். பாருங்கள் நீங்களே. 10 ml அளவுக்கு மறுபடியும் ஆயில் ஊற்றிக்கங்க. 1.5 கரண்டி அளவுக்கு இதை ஊற்றிக்கலாம். நம்மளுடைய பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு இதில் 1.5 கரண்டி அளவுக்கு தேவைப்பட்டுச்சு, நான் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் தோசைக்கல்லில் இல்லை பேனில் கூட இன்னும் சூப்பராக செய்யலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நான் மூடி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஃப்ளிப் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக பக்காவாக ரெடி ஆயிடுச்சுன்னு. சோயா சங்கில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அதை வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் ரெண்டுமே நான் பக்காவாக செஞ்சுருக்கேன். இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்நாக்ஸுக்கு வச்சு விடலாம். அதே மாதிரி பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். இதை தொட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லாட்டி சாஸில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.